சீரடி சாய்பாபாவை அவரது பக்தர்கள் கடவுளுக்கு நிகராக கருதுகின்றனர். இப்போதெல்லாம் உலகம் முழுவதும் அமைந்துள்ள சாய்பாபாவின் சிறிய மற்றும் பெரிய கோவில்களை நாம் காணலாம். சாய்பாபா மீது பக்தர்கள் வைத்திருந்த உண்மையான பக்தி மற்றும் அதீத நம்பிக்கையே இதற்கு காரணம். சாய்பாபா தன் வாழ்நாளில் பக்தர்களின் வாழ்வில் பல அற்புதங்களைச் செய்து அவர்களின் நோய்களை குணமாக்கினார். சிறு குழந்தைகளுடன் அவர்களின் நண்பர்களைப் போல விளையாடினார். ஒரு சிறு குழந்தையைப் போல மக்கள் மீது கோபம் கொண்டார். தனது சீடர்களை அவர்களின் அன்பான தாயைப் போல திட்டினார். தனது பக்தர்களை அவர்களின் அன்பான தந்தையைப் போல கட்டித் தழுவினார். இப்போதும் பெரும்பாலான சாய் பக்தர்கள் தங்கள் மொபைல் போனில் யாரையாவது அழைத்தால் ஹலோ சொல்வதற்கு பதிலாக சாய்ராம் குட் மார்னிங், சாய்ராம் குட் ஈவினிங் என்று சொல்வார்கள். இது சாய்பாபா மீதான அவர்களின் தூய்மையான பக்தியை காட்டுகிறது. மேலும் அவர்கள் பாபா மீது தங்கள் அன்பையும் பாசத்தையும் பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்துகிறார்கள். சில தனித்து விடப்பட்ட மக்கள் சாய்பாபாவை தங்கள் நெருங்கியவராகவும் பிரியமானவராகவும் கருதி அவரது படத்திற்கு முன்னால் பேசுவது வழக்கம். ஷீரடி பாபா கோவிலுக்கு பக்தர்கள் நிறைய நன்கொடைகளை அளித்து வருகின்றனர். மேலும் ஷீரடியில் அமைந்துள்ள சாய்பாபா கோவில் இந்தியாவின் பணக்கார கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஷீரடி சாய்பாபா பக்தர்களின் புனித இடமாக கருதப்படுகிறது. மேலும் சாய்பாபா சாதி, இனம், சமூகம் மற்றும் மதம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவராலும் விரும்பப்படுகிறார். அவர் ஒரு முஸ்லிம் பக்கிரி போல தோற்றமளித்தாலும் ராம நவமி மற்றும் சிவராத்திரி திருவிழா கொண்டாட்டங்களிலும் ஆர்வமுடன் பங்கேற்றார். பூஜை முடிந்ததும் அவரே ஷீரடி மக்களுக்கு புனித பிரசாத பொருட்களை தனது சொந்த கைகளில் வழங்கினார். இளமை பருவம். ஸ்ரீ சாய் பாபா 1835ஆம் ஆண்டில் அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஆளப்பட்ட பத்ரி கிராமத்தில் ஒரு பக்தியுள்ள பிராமண தம்பதியினருக்கு பிறந்தார் என்று நம்பப்படுகிறது. அவரது இளம் வயதிலேயே அவரது பெற்றோர் அவரை ஒரு முஸ்லிம் பக்கிரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இந்த தகவலை பாபாவே தனது இறுதி நாட்களில் கூறியதாக நம்பப்படுகிறது. ஆனால் அவரது குழந்தை பருவம் குறித்தும் பிறந்த தேதி குறித்தும் இன்னும் நிறைய சர்ச்சைகள் உள்ளன. ஷீரடியில் வாழ்க்கை. ஸ்ரீ சாய்பாபா தனது 16 வயதில் ஷீரடிக்கு வருகை தந்தார். அவர் கிராமத்திற்குள் நுழைந்தவுடன் ஒரு பெரிய வேப்ப மரத்தடியில் அமர்ந்து கடவுளை கடுமையாக தியானித்துக் கொண்டிருந்தார். சாய்பாபா உணவு, தண்ணீர் கூட சாப்பிடாமல் பல நாட்கள் ஆழ்ந்த தியான நிலையில் இருந்ததால் அவரது நிலை குறித்து ஷீரடி மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். கிராமத் தலைவரின் மனைவியாக இருந்த பக்தியுள்ள பெண்ணான பாயிஜாபாய் சாய்பாபா மீது இரக்கம் கொண்டு பாபாவுக்கு அவரது தாயைப் போல உணவு பரிமாறத் தொடங்கினார். சாய்பாபாவும் அவளை தன் தாயைப் போல கருதி அவளன்பை பற்றி மற்றவர்களிடமும் சிலாகித்துச் சொல்வார். வேப்ப மரத்தடியில் சில ஆண்டுகள் தியானம் செய்த பாபா பின்னர் ஒரு மசூதியில் வசிக்கத் தொடங்கினார். அவரை ஏராளமான இந்து மற்றும் முஸ்லிம் பக்தர்கள் வழிபட்டனர். மசூதியில் பாபா புனித நெருப்பை எரிக்கச் செய்தார். அது துனி என்று அழைக்கப்படுகிறது. பாபா தன்னை சந்திக்க வரும் அனைவருக்கும் புனித சாம்பலை கொடுப்பார். இப்போதும் புனித சாம்பல் அனைத்து வகையான உடல்நல பிரச்சினைகளுக்கும் ஒரு நல்ல மருந்தாக செயல்படுகிறது. சாய்பாபாவின் முக்கியத்துவம் காரணமாக அவரது தரிசனம் பெறுவதற்காக அவரது பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் ஷீரடிக்கு வரத் தொடங்கினர். ஷிர்டி சாய் பாபா போட்டோ ஃப்ரேம். சமயம். இந்து, கிறிஸ்தவம், முஸ்லிம் என அனைத்து மதங்களையும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொண்ட பாபா அனைவரிடமும் சமமாக நடந்து கொண்டார். ஈகை. பாபா அறப்பணிகள் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். மேலும் அவர் தொண்டு செய்யும் போது மிகுந்த மகிழ்ச்சியை உணர்ந்தார். தனது பக்தர்களின் பசியைப் போக்க அனைவருக்கும் உணவு பரிமாற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்.
பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு கூட உணவு வழங்கி செல்ல பிராணிகளின் பெயர்களை வைத்து அன்புடன் அழைப்பார். மேலும் அவர்களின் அன்பான நண்பரைப் போல அவர்களுடன் பேசுவார். அவரது கூற்றுப்படி மக்களின் கெட்ட கர்மாக்கள் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் மட்டுமே அவர்களிடமிருந்து அகற்றப்படும். தன் அடியார்கள் சிலருக்கு அவர்களின் நோய்களை தன் உடம்பில் வைத்துக் கொண்டு அவர்களின் நோய்களில் இருந்து நிவாரணம் அளித்துள்ளார். அவர் ஒரு பெரிய மகான். மக்களுக்கு நன்மை செய்வதற்காக அவர் இந்த பூமியில் அவதரித்துள்ளார். சீடர்கள். கண்டோபா கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றிய மகால் சபதி சாய்பாபாவின் நேர்மையான சீடராகவும் பக்தராகவும் இருந்தார். சகோரியின் உபாசானி மகராஜ், நானா சாஹேப் சந்தோர்கர், கணபதி ராவ் சகஸ்ரபுத்தே, தாத்யா பாட்டீல், பைஜா மைகோட்டே பாட்டீல், அப்துல் பாபா, மாதவ் ராவ் தேஷ்பாண்டே, கோவிந்தராவ் ரகுநாத் தபோல்கர், மகால் சபதி சிமஞ்சி நகரே, ராதாகிருஷ்ண மாய் ஆகியோர் சாய்பாபாவின் சிறந்த சீடர்களாக கருதப்பட்டனர். சாய்பாபா மிரக்கிள்ஸ் இன் தமிழ். அற்புதங்கள். சாய்பாபா தனது வாழ்நாளில் பல அற்புதங்களை நிகழ்த்தினார். இப்போதும் அவர் ஷீரடியில் உள்ள தனது சமாதி சந்நிதியில் இருந்து தீவிரமாக அற்புதங்களை செய்து வருகிறார். ஷீரடி சாய்பாபா நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். ஸ்ரீ சாய்பாபா மீது மேலும் மேலும் பக்தியை வளர்க்கவும், நல்ல ஆரோக்கியம், செல்வம் பெறவும் மற்றும் நம் வாழ்க்கையில் அனைத்து வகையான செழிப்பையும் பெறவும், தங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாகும் என்றும், நோயிலிருந்து விரைவாக குணமடைய இபபுனித நூல் ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது என்றும் மக்கள் நம்புகிறார்கள். சாய் சச்சரித்திரா புத்தகத்தின் பிரதியை நம் வீடுகளில் வைத்திருப்பது நல்லது. இது ஸ்ரீஷிரடி சாய் மகானின் புராணமாக கருதப்படுகிறது. இந்த புத்தகம் பக்தி புத்தக கடைகள், சாய்பாபா கோவில்களில் கிடைக்கிறது மற்றும் ஆன்லைன் தளத்திலும் கிடைக்கிறது. சீரடி சாய்பாபாவும் ராமர், கிருஷ்ணர் போன்ற வடிவங்களில் தனது உண்மையான பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சமாதி. ஆகஸ்ட் 1918 சீரடி சாய்பாபா தனது சீடர்கள் சிலரிடம் தனது சரீரத்தை விட்டு வெளியேறப் போகிறேன் என்று தெரிவித்திருந்தார். அதேபோல் செப்டம்பர் மாதத்தில் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட அவர் உணவு சாப்பிடவில்லை. 1918 அக்டோபர் 15 விஜயதசமி பண்டிகை நாளில் அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. அவர் சமாதி அடைந்த பிறகு அவரது உடல் ஷீரடியில் வைக்கப்பட்டது. மேலும் ஒரு கோவிலும் கட்டப்பட்டுள்ளது. இது ஷீரடி சாய் பாபா கோவில் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது. இன்று வரை ஏராளமான யாத்ரிகர்கள் புனித ஷீரடி கோவிலுக்கு வருகை தருகின்றனர். மேலும் அவர்கள் இது புனித பண்டரிபூர் மற்றும் புனித காசி விஸ்வநாதர் கோவிலைப் போலவே கருதுகின்றனர். ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோவில் ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்படுகிறது. ஷீரடி சாய்பாபா மகாராஷ்டிரா, ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் குஜராத் மாநிலங்களில் பெரும்பாலும் வணங்கப்படுகிறார் மற்றும் சில வெளிநாடுகளிலும் அவர் வணங்கப்படுகிறார். சாய்பாபாவின் பெரும்பாலான பக்தர்கள் தங்கள் பூஜை அறையில் சாய்பாபாவின் படத்தை வைத்திருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் பர்ஸ், பைகள் மற்றும் பாக்கெட்டுகளில் பாபாவின் ஒரு சிறிய படத்தை வைத்திருப்பார்கள். இது மகான் மீது தங்கள் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தும் அடையாளமாகும்.